ஆமா, இந்த வாரம் நாம் சிந்தித்துக் கொண்டிருந்த தலைப்பு கூட்டு தவத்தின் மேன்மை குறித்து நம்ம சிந்திச்சுட்டு இருந்தோங்கம்மா. அதை குறித்தான தங்களுடைய பதிவு ஏன் கூட்டு தவம் செய்ய வேண்டும், ஏன் கூட்டு பயிற்சி செய்ய வேண்டும், அது ஏன் முக்கியம்? வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்து இன்றைய நிகழ்வை சிறப்பித்து தருவாராக. நல்லதொரு கருமைய தவம் நடத்தி தந்த அன்பு சகோதரி புனிதா அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து இன்று நான் நிறைவு பெற்றேன் என்ற குருபிரானுடைய கவிதைக்கு உயிர் கொடுத்த பேராசிரியர் ஆனந்தி அம்மா அவர்களுக்கும் மனதை நெகிழச் செய்யும் வகையிலே அமைந்த அந்த பாடலுக்கும் நன்றி ஆனந்தி அம்மா, வாழ்க வளமுடன். அந்த பாடலுக்குள்ளேயே உங்களோட கேள்விக்கான இன்றைய கேள்விக்கான பதில் ஒளிந்திருக்கிறது. 2வது சரணம் நினைக்கிறேன், அதுல ஒரு வரி வருது. குறை அறிவை விரித்து கொண்டால் கொள்ளலாம் உனை உள்ளே அப்படின்னு சுவாமிஜி ஒரு வரி சொல்றாங்க. இப்ப குறையா இருக்கக்கூடிய இந்த மைக்ரோசோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சிற்றறிவு பேரறிவோட இணையணும். இப்போ அந்த பேரறிவு எனக்குள்ளே எப்படி இறை உணர்வாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான விளக்கம் தான் பிரம்மஞானம். அந்த பிரம்மஞானத்தை உணர்கின்ற பொழுது பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு கிடைக்குது. அப்போ எல்லாரையும் பகுத்து பார்த்து அனைவருமே அந்த சிற்றறிவு பேரறிவோடு இணைந்தவர்கள் தான் அப்படிங்கறது தெரிஞ்ச பிறகு சுவாமிஜி இறைநிலை தவத்துல சொல்லுவாங்க இல்லையா ஒரு வார்த்தை, எல்லாருடைய கருமையமும் கண்ணுக்கு தெரியாத ஒரே கோர்வையாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கூட்டு தவம் பண்றோம் ஏன் அப்படிங்கிறதுக்கான கேள்விக்கான விடை, குருபிரானுடைய ஆற்றலை பெற்று அந்த நிலைக்கு அறிவு உயர்கின்ற பொழுது எல்லாருடைய கருமையமும் இணைக்கப்பட்டு இருக்கின்ற பொழுது அது ஒரு சமப்படுத்தலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஒருத்தர் முதல்ல பயிற்சியை எடுத்துக்கிட்டவங்களா இருக்கலாம், அவங்களுக்கு ஆகினையுடைய உணர்வு பிடிபட கொஞ்சம் மறுக்கலாம். வீட்டுல தவம் பண்ணும் பொழுது, வீட்டுல அப்படிங்கும் போது நம்ம இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய இடத்துல அப்படிங்கும் போது அந்த அலைச்சூழல் எப்படி இருக்கும், வேறுபட்டு இருக்கும். அதே விஷயம் நம்ம கூட்டு தவத்துக்காக மன்றத்துக்கு வருகிறோம், அத்தனை பேரும் ஒன்றிணைந்து ஒரு இடத்துல செய்யும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அலைச்சூழலினுடைய தாக்கம் ஒரு என்ன சொல்றது, ஒரு மகரிஷியரோட இடம் ஆழியார்ல எப்படி இருக்கிறது ஒரு அருட்களம், அந்த போல இருக்கும். மன்றம் அப்படின்னாலே நிறைய தவம் பண்ணி அந்த ஆற்றல் களம் என்பது நல்ல சக்தி வாய்ந்ததாக இருக்கின்ற பொழுது, இதுல அனுபவப்பட்டவங்க சொன்னதை வச்சு பார்க்கின்ற பொழுது நமக்கு கூட்டுதவம் செய்கின்ற பொழுது பக்கத்துல இருக்கிறவங்களோட செய்யவங்களுடைய ஆற்றலினால நமக்கும் இன்னமும் ஆழமா தவம் செய்ய முடியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. மன்றத்துல தவம் செய்யும் போது எல்லாரும் சேர்ந்து செய்கின்ற பொழுது இந்த குறை நிறை சமப்படுத்தப்படுகிறது. யாருக்காவது குறை இருக்குமே ஆனால் அந்த நிலைக்கு செல்வதற்கான அந்த அறிவின் உயர்வுல கொஞ்சம் ஏதோ ஒரு தடை இருக்கிறது என்றால் அதை மற்றவர்களுடைய ஆற்றல் களம் ஒரே நிலையில இருக்கின்ற பொழுது சிறப்பாக அவங்களுக்கு இன்னும் தூண்டுதலை கொடுப்பதற்கு வசதியாக இருக்கும். இதுல ஒரு உதாரணம் சொன்னா இன்னும் நல்லா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த உதாரணம் நான் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கேன். நாங்க ஆனந்தி அம்மா நாங்கெல்லாம் அரக்கோணத்துல தவம் எடுத்துக்கொண்டு இருக்கின்ற பொழுது துரிய தவம் எடுத்து ரொம்ப நாள் கழிச்சுதான் 2ஆம் நிலை அகத்தாய்வுல துரியாதீதம் தவம் கொடுப்பாங்க. அப்போ நம்ம துரியத்துலதான் இருப்போம். அது வரைக்கும் மற்றவங்க எல்லாம் துரியாதீத தவத்துக்கு மேல்நிலைக்கு சென்று தவம் செஞ்சுட்டு இறுதியாக முடிக்கின்ற பொழுது சுவாமிஜி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அவங்களோட வார்த்தைகள்ல சொல்லும் போது அப்படியே துரியத்துல அமருகிறோம்
அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த அத்தனை பேரும் ஒன்னா அவங்க துரியாதீதம் பண்ணிட்டு இறங்கி அந்த துரியத்துல அமரும் பொழுது அது வரைக்கும் இருந்த ஆற்றலானது இன்னும் அதிகரிப்பதை உணர முடிஞ்சது துரியதவம் எடுத்துக்கிட்டவங்களுக்கு. ஏன்னா அவங்க அத்தனை பேரும் இறைநிலையோட எண்ணத்தை கலக்க விட்டு அந்த நிலையில் உறைந்து உறைந்து பழகிட்டு திரும்பியும் அந்த உணர்வோட இந்த உடல்ங்கிற நிலைக்கு வராங்க. அப்ப என்ன ஆகும், அவர்களுடைய ஆற்றல் களத்தினால மற்றவர்களுக்கும் அந்த ஆற்றல் களம் ஒரு நல்ல ஒரு உயர்வை கொடுப்பதை நான் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறேன். இது ஒரு காரணமாக. அடுத்தது வாழ்த்துக்கள், சங்கற்பங்கள், நல்ல எண்ணங்களுக்கான பதிவுகள், அது அத்தனையும் பல நல்ல உள்ளங்கள் சேர்ந்து செய்கின்ற போது அதற்கான பலன் இன்னும் அதிகரிக்கும். இப்போ கார்த்திகேயனையாக வாழ்த்தும் போது அத்தனை பேரும் சேர்ந்து வாழ்த்தினோம். அப்போ சுவாமிஜி சொல்லுவாங்க, ஒவ்வொரு முறை வாழ்க வளமுடன் என்று அத்தனை பேர் சேர்ந்து சொல்ல சொல்ல அதனுடைய வீரியம் இன்னும் அதிகமாகி கொண்டே இருக்கும். நமக்கு அலை தத்துவம் தெரியும். அந்த வகையில தவத்துல வாழ்த்தும் பொழுது, அந்த மன அலைச்சுடலை செய்யும் பொழுது அது ஓடி அது ஒருத்தர் மேல மோதி பிரதிபலித்து சிதறி ஊடுருவி ஊடாடுதலினுடைய தாக்கம் கூட்டு தவத்துல அதிகமாக இருக்கும் தனியாக செய்கின்ற தவத்தை விட. அப்ப கூட்டு தவம் எங்கேயுமே பிரார்த்தனை எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குழுமையா ஒற்றுமையா செய்யும் பொழுது அதனுடைய பலன் அதிகமாக இருக்கும். தவம் என்கின்ற பொழுது அது இன்னும் இரட்டிப்பாகும். அதனாலதான் கூட்டு தவம் செய்வது என்பது மகரிஷி ஒரு சத்சங்க தொடர்பு என்பது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சங்கத்தோட தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நம்மையும் உயர்த்தி கொள்ளலாம், நம்மால் மற்றவர்களையும் உயர வைக்க முடியும் என்பது என்னுடைய புரிதல். வாய்ப்புக்கு நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். மன்னிக்கவும், கொஞ்சம் அதிகமா நேரம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். Our meditation that we are just in a second we are ignited to that point which is Agna or Duriyam, and then we have a positive vibration, and then there's a connectivity among that meditation group. That itself, it makes us a motivation and a spiritual motivation. So today's group meditation we are going, it makes us come to that to that mantram itself, where we discuss the doubts, and then the songs which is related to this a part of this lesson we discuss with the senior professors. And so this satsangam is very benefited to everyone. Amma, be blessed by the divine. Thank you, Amma. Very nice, Amma. Be blessed by the divine. Arulniti Mahadevi Balachandar Amma, can you share about your thought? Be blessed by the divine, Amma. It's like studying in group, the topic that we don't know, and if we each other study in a groups, then we'll come to understand a lesson better. Like that, I think. Instead of studying all alone, we'll get so tired and will not get answers for all the chapters. Like that, it's like that, and this is what my opinion is, Amma. Be blessed by the divine. Thank you, Amma. Be blessed by the divine. Anybody else can share your thought? Karthikeyan, thank you. Be blessed by the divine. Yes, Ayya, be blessed by the divine, Ayya. Thank you for the opportunity, Amma. Let me share what I feel, Amma. So satsangam is actually, first we need to thank our Guru, because he constantly guides us and to do this after the meditation, to think about some important things to make us love and compassionate on every moment. So we have to thank our Guru. So satsangam
is something like, it's not something we are planning. It's been directed by Guru, and when we start imitating that through our initial practice of meditation, and then start thinking about something, so that's an initial imitation from Guru. Like what we learned is we are just imitating what Guru's directed us, and slowly what happens is that's something happening in our 5 a.m. session on 5 a.m. session after our meditation. The topics to discuss will always pop up. So when we look deep into that, we can understand that satsangam is not something we are doing. Satsangam is an happening. So it just happens. So when we witness it from that subtle state, then the answers will flow in from different people who are all in the same subtle state, and the cumulative consolidated consciousness about that particular topic of discussion or the will come to a conclusion. And we never thought that it will be that much improvised, or like that much of a revelation happens around the topic. Each and every individual who participated in that session would have not thought about it. It just happens. So satsangam is really, really important to uplift our mind and elevate our thinking process. And it's not something we do, it just happens, and we just have to witness it. Then we'll slowly get the blissfulness through that. Thank you, Amma. Be blessed by the divine. Thank you, Ayya. Very nice explanation, and you are very motivating us, Ayya. Thank you. Be blessed by the divine, Ayya. Prabhu, Ayya, can you share your thoughts, Ayya? Yes, Amma. I think we covered most of the points. In short, one is that like it improves the meditation for all of us, because when you do satsangam, I think like we do all the activities, right? So it improves meditation. And when you are with the people of same thought process or same intention, same goals, then you are also motivated. When you do some activity in a group, it doesn't look difficult. So automatically, since we want to do meditation or want to learn new things, you are motivated and you also progress faster. And most importantly, you start getting inputs from different people, so that enhances. And of course, since this is all about meditation, like connecting with the source, divine state, and all. So if you're looking for answers, like it eventually comes up with different people. So when you go to a satsangam, you tend to get answers for your own problems or questions. So yeah, fundamentally, so overall for satsangam it's like to keep motivating yourself, like whenever you do anything in group, so you tend to continue and tend to do it very easy. Be blessed by the divine. Thank you, Ayya. Very nice explanation, Ayya. Anybody else interested to share? Okay. Let me share my opinions about group meditation. When many people do meditation altogether, we will also do well in meditation, and we will get good energy. The unification of the mind will get soon. Then when we are going to do group meditation in satsangam, the opportunity will get to meet Manavalakkalai Anbargal. That means we will meet good person and discuss good philosophy. In Tamil, we said Nallorai Kanbadum Nandre, Nalamikka Nallosal Ketpadum Nandre. Like that, in group meditation, we will raise our good thoughts. The habits will be changed in good manner. Thank you. Be blessed by the divine.
Shall we conclude the session, Aya? Yes, Amma. Then nice thoughts. Thank you. Yeah, we can conclude the session. Okay. Let us conclude this session with blessing for the world. Let us invite Aruniti Anita Chandrasekhar Amma to sing blessing for the world. Be blessed by the divine. May rain pour on all parts of the world timely and sufficiently. May food grains grow abundantly to the satisfaction of all living beings. May the leaders of all nations progress in spiritual knowledge and do good service to humanity. May the whole world enjoy prosperity, happiness, and peace. May the whole world enjoy prosperity, happiness, and peace. May the whole world enjoy prosperity, happiness, and peace. Be blessed by the divine. Thank you, Amma. Thank you, Amma. Be blessed by the divine. The families of all the aspirants that participated in today's meditation, be blessed by the divine. By the grace of divine power, all of the family may enjoy good health, long life, enough wealth, prosperity, wisdom, and peace. With this, we conclude today's session by the grace of God and Guru. Thank you all for giving this wonderful opportunity. Be blessed by the divine. Thank you. Thank you, Amma. Be blessed by the divine. Thank you, Ria. Be blessed by the divine. Thank you, Amma. Be blessed by the divine. Be blessed by the divine, Amma.